வாங்க அப்படியே கீழே வாங்க. போயிடலாம் போயிடலாம். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. கீழே வண்டினா நம்ம ஃப்ரீ விடுறோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு விட்டுரு சொல்கிறேன். வாங்க விடுவோம். ரிலாக்ஸ் ஆகிடும். இந்த வெயிட் போடாதீங்க. ஆமாம் போடல போடல. ஓகே. இது ஊனுப்பா ஊரில் மூமெண்ட் வேரிங் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை இல்லை அது மசில் தான். வால்னி போட்டு ரிலாக்ஸ் ஆகலாம் கொஞ்சம். எப்படி இருந்துச்சு? ஹலோங்க, பார்த்துருப்பீங்க பெரிய ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணோம். நியர்லி ஒரு 20, 30, 40 ஃபீட் இருக்குங்க ஹைட்டு. ஸோ அங்கேருந்து தான் ஜம்ப் பண்ணேன். தைரியன்றது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும். பட் அதையும் தாண்டி மேலே ஏறி ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரு திகில்னே சொல்லலாம். அதை தாண்டி வர்றது தான் தில்லு. ஜம்ப் பண்ணிட்டேங்க, தைரியமாக பண்ணிட்டேன். ஒரே டேக் தான், 2 டேக்லாம் இல்லை, ஒரே டேக் ட்ரை பண்ணேன். டன்னு முடிஞ்சது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டன்ஸ் பண்ணும்போது அடி இல்லாமல் இன்ஜுரி இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரி அதுக்கு தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்ஜுரி ஏற்கனவே ஆயிருக்கு. அது என்ன ஆயிருக்குன்னு தெரில, ஃப்ராக்சரா ஸ்பேசமா என்னென்னு தெரியாது. ஸோ இது இன்றைக்கி போய்ட்டு செக் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் விட்டால் தான் தெரியும். ஸோ இதை நான் சொல்கிறத விட நான் பண்ணிட்டு ஒரு தைரியத்தில் பண்ணிட்டேன். இதை நேர்லேருந்து பார்த்த என் ஒய்ஃப் ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எனக்கு மனசில் தெரியும் இவர் பண்ணிடுவார்னு. ஆனால் அதை ஜம்ப் பண்ணுறப்ப தான் எனக்கு பக்குன்னு. அண்ட் இன்னொன்று என்னையா ஜம்ப் பண்ண வைக்கலன்னு எனக்கு தோணுது. ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங், படகோபி அவர்களே, நீங்கள் ஒரு சிறந்த வர்ணனையாளர் அப்படின்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சென்னை 28ல் உங்களுடைய கமெண்ட்ரி அட்டகாசமான கமெண்ட்ரி. அது இன்றைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் விஷயமா நீங்கள் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ ஸ்பான்டேனியஸாக இருக்கக்கூடிய நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். உங்களுடைய வர்ணனையை நீங்கள் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நீங்கள் விட்டு கொடுக்காத மனைவி. ஓகே, ஸோ அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்கள் இமீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக வர்ணிக்கணும். அவங்கள அழகாக வர்ணிக்கணும், இல்லை அவங்கள பற்றி வர்ணிக்கணும் அப்படின்னா எப்படி வர்ணிப்பீங்க அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். கவிதையா சொல்லட்டுமா? ஒரு பாட்டை பாடிட்டு வர்ணனையா சொல்லி கவிதையா சொல்றீங்களா? ஓகே, நான் 2 பேரும் உங்களுக்காக பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் எல்லாமே இன்ஸ்டன்ட். ஓகே, இன்ஸ்டன்ட். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த மேடையை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னுடைய அருமைக்குரிய மனைவி. எக்ஸிபிஷன்ல எப்படி நம்ம ரிங்கு போட்டு சோப் டப்பாவை எடுப்போமோ அதே மாதிரி ரிங்கு போட்டு என்னுடைய வாழ்க்கையில நான் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதே ரிங்க தான் காதல மாட்டேறாங்க. டபால் டிவில் ஆடுது அழகு தேவதை, அன்பு தேவதை. எனக்கு பிடிக்கிறதுலாம் என்னன்னா, அவங்க கோபத்தில் அழுவும் போது நான் ரொம்ப சந்தோஷமா சிரிப்பேன். இதுவே வாழ்க்கையின் ரகசியம். நன்றி, வணக்கம். நிஜமாவே தீபக் பயங்கரமா சண்டை போட வச்சு கோவப்பட வச்சுட்டு நம்ம அப்படியே கோவத்து உச்சத்துல இருக்க கக்க பக்கத்துல சிரிப்பா இன்னும் ஏறும் பிபி பயங்கரமா ஏறும். மிஸ்டர் படகோபிக்கு நீங்க ஒரு நல்ல தருணம், இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் எங்களுக்குள்ள நடந்திருக்கு அப்படின்றதுல நீங்க எது பெஸ்டா கருதுவீங்க? அது என்ன ஒரு இன்சிடென்ட் பெஸ்டா? அப்படியே நான் நிஜமாவே எதிரே பார்க்காத ஒரு விஷயம்னா, போன வருஷம் எனக்கு இந்த பேசரிக்கு வாங்கி கொடுத்தாரு. பர்த்டேக்கு முந்தின நைட் எங்கேயோ வெளியே போயிட்டாரு. பார்த்தாக்கா 12 o'clock நாங்களாம் படுத்துட்டோம். ஒன்றும் சர்ப்ரைஸ்லாம் கிடையாதுன்னு படுத்துட்டோம். பார்த்தா நல்லா அப்படியே எங்கள் லாபியில் கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சு பெரிய கேக்கெல்லாம் வாங்கி வச்சு திடீர்னு மியூசிக் 12 மணிக்கு மியூசிக் போட்டு வெளியே வர வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே பாய், 12 o'clock கேக்கு பண்ணுறது சொல்லுறேன் அப்படின்னு பார்த்துட்டு அப்படி போகும்போது அடி சரக்குன்னு அடி டப்பாவை நீட்டி இந்த பேசரி ஸோ ஸ்வீட். படகோபி அவர்களே, அதாவது ஹரிதா மேடம் இருக்காங்க, அவங்கள நெகிழ் வச்ச தருணம் நான் கேட்குறேன், என்னதான் இருக்கும்? என்னன்னாக்கா, அவங்க ஒரு ஸ்மால் ஃபேமிலி, எங்களுது எக்ஸல் ஃபேமிலி. ஒரு 18 வயசுல ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மனநிலை வேணும். ஏன்னா நாங்கள் எங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அந்த மாதிரி இவங்க ஒரு பெரிய சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி.
அங்கேருந்து இவங்க வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி வராங்க. நான் வேண்டான்னு சொல்லி அனுப்புகிறேன், திருப்பி வர்றாங்க. வேண்டாம் சொல்லி அனுப்பி திருப்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள சரி பரவாயில்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ற, நீ வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வந்து பாரு அப்படின்னு. உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிடும் தான் எனக்கு வர சொன்னேன். இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்களுக்கு சொன்னல அந்த எமோஷனல் டென்ஷன் எல்லாம் வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் பதிலே சொல்ல முடியாது, நம்ம அப்படியே தான் உட்காந்து இருக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு no, I saw the house and I saw the family. It is always very I want to get married to and I'll make you all very rich and so big அப்படின்ட்டாங்க. ஸோ அதான் என்னடா அப்படின்னு பண்ணும்போது உண்மையிலே நான் வந்து அப்போது எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னேன், என்னம்மா இந்த பொண்ணு இந்த மாதிரி இவ்வளோ சின்ன பொண்ணு இருக்குது, இந்த மாதிரி வந்து இவ்வளோ இதாக பேசுது, இதெல்லாம் பண்ணுது அப்படின்னும் போது உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. பட் எங்கள் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு எனக்கு இருந்த 2 சிஸ்டர்ஸுக்கும் இவங்க தான் வந்து எல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எல்லாமே கல்யாணம் பண்ணாங்க விதின் அ ஸ்பேன் ஆஃப் 1 year. ஸோ அந்த மாதிரி என்னுடைய சிஸ்டர்ஸுக்கு இவங்க வந்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணுற எல்லா மொமெண்ட்டுமே வந்து இல்லை ரொம்ப ஒரு ஆச்சரியம். ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இவ்வளோ ஒரு டேலண்ட்டு, இவ்வளோ டாலரன்ஸ் இல்லை, அது எல்லாமே இருக்கும்போது அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டுமே என்னை நெகிழ வச்சார். ஓகே, அண்ட் மேடம் அப்படின்னா கொஸ்டின் ஃப்ரம் மை சைட். சொல்லுங்க. நீங்கள் அப்போவுமே வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருப்பீங்க, ஆமாம், ஆதியாஸ் ஹக்குன்னு சொல்லிட்டு, அது அடிக்கடி நீங்கள் போடுவீங்க. ஆமாம். அதுக்கான ரீசன் தெரியும்? ஆதியாஸ் ஹக் வந்து நான் என்னுடைய மகள் நினைவாக நாங்கள் துவக்கி இருக்கிற ஒரு அரவணைப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட குழந்தைங்க, பெற்றோர் இல்லாத குழந்தைங்க, இல்லை வந்து பெற்றோர் இருந்தும் படிக்க முடியாத வசதி இல்லாத குழந்தைங்க, இவங்களெல்லாம் நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணி தத்தெடுத்து அவங்களுக்கான தேவையான வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். எங்களை விட்டு எங்கள் மகள் பிரிஞ்சப்போ எல்லாருமே வந்து ஒரு விஷயமா தான் சொன்னாங்க. பட் நம்ம அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் லைஃப். சரி, ஒரு உயிர் பிரிந்தால் என்ன, நம்மளால் எவ்வளோ உயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும், பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இதை எடுத்து நாங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இது பெரிய விஷயமாவே தெரியல, எங்களுக்கு இதுதான் பெருசாக தெரியும். உங்களை நினைச்சு ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ராக்டிக்கல். ஏன்னா பீங் அ காமெடியன் அப்படின்னும் போது நம்ம பண்ணுற தொழில் காமெடியாக இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே காமெடி ஆகிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு துயரம் வந்தாலும் நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங்காக நம்ம எடுத்து பண்ணோம்னா வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக அமையும், அமைதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் ஆல் யூர் லவ்லி மூமெண்ட்ஸ் வித் அஸ். அண்ட் இது மட்டும் கிடையாது, இன்னும் வர வாரங்களில் வந்து டாஸ்க் அப்படின்ற விஷயத்தில் நம்ம இறங்க போகிறோம். மிஸ்டர் மிஸ்ஸஸ் கிலாடிஸில் டஃப் ஃபைட் நீங்கள் கொடுக்கணும். ஓ எஸ், டெஃபினெட்லி. ஏன்னா இங்கே எனக்கு நிறைய பேர் புதுசாக நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு கார்த்தி வந்து ஒரு பெரிய பாக்ஸரு. பார்த்தீங்கன்னாக்கா எங்களில் வந்து ரொம்ப கேஷுவலாக பாடுறாரு, அவருக்கு மீடியான்றது பழக்கமே இல்லை. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கும்போது என்னன்னா அப்படிலாம் பேசி முடிச்சு நம்ம கலைஞரெலாம் தெரிஞ்சு போயிட்டு, அடுத்த வாட்டி எப்போ என்னை பார்க்கும்போது வந்தாலும் ஆனால் வணக்கம் என்ன பண்ணேன், ரோட்டில் ஒரு லாயர் ஒன்று பார்த்தேன், விட்டோம் ஒன்று உண்டு லைட்டாக சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்புறம் என்னண்ணே வந்த உடனே இப்படி சொல்லு, சரிப்பா வரப்பான்னு வந்துட்டேன். திருப்பி டான்ஸ் கிளாஸ் போனேன், என்னப்பா கார்த்தி எப்படிங்கிற, ஒரே கை வலிக்குதுடா, என்னப்பா ஏறே தராரு, நான் சும்மா இருந்தேன் ஒன்று கூப்பிட்டு ஆயிட்டா, நானுங்க விட்டா ஒன்று செவில்ல அன்னைக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு எங்கே நான் பேசுறது, பேச முடியாது. ஸோ அதனால சச் ஸ்வீட் பாய், அதனால எனக்கு வந்து எங்கள் ஏரியாவில் தகராறு இனிமேல் கவலை கிடையாது. கார்த்திக் ஒரு கால் பண்ண போகிறோம், நீ வராதப்பா, நந்தினி அனுப்பி பண்ணுறேன், அதோட பெரிய பாக்ஸ் வச்சது. மயிர் கூச்செறியும் உயரம், பார்ப்பவர்கள் இதய துடிப்பு நின்றுவிடும் ஒரு கணம், மரண பயத்தை கண்முன்னே காட்டிய அந்த க்ஷணம், கர்ணம் தப்பினார், ஆபத்தின் விளிம்பில் கிலாடி.